இங்க பாக்கியாவும் தனக்கு தான் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள பத்தி இந்த பக்கம் செல்வி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே என்னையுமே வந்து ஒரு கிச்சன்ல இருக்கிற பொருளா தான் பார்த்தாங்க. யாருமே என்ன பாக்கியான்னு மதிக்க கிடையாது. எனக்கு ஒரு பிறந்த நாள் வந்தா கூட யாருமே என்ன விஷ் பண்ண மாட்டாங்க. விஷர்ன்னு நீ உனக்கு பிறந்த நாளான்னு சொல்லி யாருமே என்கிட்ட கேட்க கூட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை யாருமே கண்டுக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே நம்மள வேற யாரும் கொண்டாட தேவையில்ல. நம்ம தான் நம்மளே கொண்டாடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்றேன். இது எல்லாமே என்னோட மன திருப்திக்காக தான் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா செல்வி கிட்ட ரொம்பவே தெளிவா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த சாப்பாடு ஆர்டர் எடுத்து வச்சிருக்க விஷயத்தையுமே செல்வி பார்த்துட்டு, என்னக்கா இது சாப்பாடு ஆர்டர் வெளியில கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப அதுக்கும் பாக்கியா, எப்பவுமே நானே சமைச்சிட்டு இருக்க முடியாதுல்லடி, எனக்காகவாவது வேற யாராவது சமைக்கட்டுமே, நான் எப்பவுமே எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன்ல, அதே மாதிரி என் ஃபங்க்ஷனுக்கு வேற ஒருத்தர் சமைச்சு தரட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே பாசிட்டிவாகவும் அதே நேரத்துல இந்த பர்த்டேவை ரொம்பவே கொண்டாடுற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க செல்வியுமே, நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேங்க்கா, உன் மனசுல எந்த அளவுக்கு அழுத்தம் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறத, அந்த ப்ரெஷர் அழுத்தம் எல்லாத்தையுமே நீ நீக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. சரி விடுக்கா, எல்லாத்தையும் நம்ம ரொம்பவே சிறப்பாக செய்வோம், உனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே செல்வியுமே பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரம் இன்னொரு சைடு இந்த பக்கம் இனியாவும் ஆகாஷும் சேர்ந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இருக்க வழியில இனியாவுமே, என்னப்பா இந்த மாதிரி வந்து பர்த்டே பார்ட்டி வந்துட்டு இருக்கு, அதனால கண்டிப்பாக நீ வர்ற மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஆகாஷுமே, நானும் ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கணும் ஆன்ட்டிக்கு, ஆனால் என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு, உனக்கு ஏதாவது பணம் என்ன கேளு நான் தரேன், நீ என்ன கிஃப்ட் வாங்க போறியோ அதை வாங்கி கொடுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஆகாஷ் இருந்துக்கிட்டு, வேணா இனியா, நீ நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்க எனக்காக, எனக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்க, அது இது நிறைய பிரச்சனைகளுக்கு நீ நிறைய பணம் கொடுத்து எனக்கு உதவி இருக்க, இந்த மாதிரி மறுபடியும் உங்கள்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே ஆகாஷுமே பணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இனியாமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆகாஷ், உனக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கேளு, என்கிட்ட இருக்குது, என்கிட்ட எக்ஸ்ட்ராவே இருக்குது, நான் உனக்கு தரேன், அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்க விஷயத்த இந்த பக்கம் வந்து கோபியோட ஃப்ரெண்டு செந்திலுமே கவனிக்கிறாரு. சொல்லப்போனால் அவருமே கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ, என்ன இது இனியா மாதிரி இருக்கு, யாரோ ஒரு பையன் கூட அவ விளையாண்டுக்கிட்டே போயிட்டு இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காளே, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருமே காரை கொஞ்சம் பக்கமாக கொண்டது இந்த பக்கம் அந்த பையனையும் வாட்ச் பண்றாங்க. அதே நேரத்தில் இனியாவையும் கவனிக்கிறாங்க. இனியாவும் ரொம்ப சந்தோஷத்தோட எதை பத்தியுமே கவலைப்படாம இங்க ஆகாஷ் கூட விளையாண்டுக்கிட்டு, இங்க பாரு ஆகாஷ், எந்த ஒரு காரணமா இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட வந்து தயங்காம பணம் கேட்கலாம், உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இனியாவுமே வந்து ரொம்பவே க்ளோஸா ஆகாஷ்ட பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இது கவனிச்சிட்டு இருக்க செந்திலுமே, இதை பத்தி முதல்ல நம்ம கோபி கிட்ட பேசணும், சரி நம்ம வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க செந்தில் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல அவருமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் ஈவினிங் கோபியை பார்க்கறதுக்காக எங்க வீட்டுக்கு வராங்க. ஆனா வீட்டுக்கு வர்ற செந்தில பார்த்த உடனே இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாக்கியவுமே, வாங்க நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பர்த்டே பார்ட்டிக்குமே இங்க செந்தில இன்வைட் பண்றாங்க. அப்ப செந்திலுமே, கண்டிப்பா வந்துடுறேன் பாக்கியா, நான் வராம இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவருமே பாக்கியா கிட்ட பேசிட்டு, அடுத்து கோபியை பார்க்க தான் வந்தேன், நான் போய் பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி கோபியை பார்க்க வராரு. கோபியுமே இங்க வந்த உடனே செந்தில் கிட்ட, பரவாயில்ல செந்தில், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ உன்னை பார்த்தா தானே எனக்கு நிம்மதியா இருக்கு, சொல்லப்போனா உன்கிட்ட தான் நிறைய விஷயங்களை என்னால மனம் விட்டு பேச முடியும் அப்படின்ற மாதிரி செந்தில மறுபடியுமே இங்க மொட்டை மாடி கூட்டிட்டு போறாரு. போனது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இந்த மாதிரி ராதிகா தன்னை விட்டு பிரிஞ்ச நேரம், அதே நேரம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இப்படி எல்லாம் பேசிட்டு போனா, அதுக்கப்புறம் ஒரு டைம் வீடியோ கால் பேசினேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயும் ராதிகாக்குள்ளேயும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க செந்தில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப செந்திலுமே, ஏன்டா கோபி, அப்பெல்லாம் நீ ராதிகாவை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து கோபியுமே, இல்லவே இல்லை செந்தில், கண்டிப்பா எனக்கு ராதிகா இன்னுமே தேவைதான் படுறாங்க, என் மனசுல ராதிகாவும் மையவும் இருக்காங்க, ஆனா என்ன பண்றது சொல்லு, என்னால அவங்க கிட்ட போக முடியாது, எங்களுக்கு 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவும் ராதிகா பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரம் நான் ராதிகாவை போய் பார்த்தாலும் அவளுக்கும் தேவையில்லாத தொந்தரவு தான், அதனாலதான் நான் விலகி இருக்கேன், என்ன பண்றது, நிறைய விஷயங்களை நம்ம மனசை கல்லாக்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியுமே கொஞ்சம் ஃபீலிங்கா செந்தில் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருமே, இங்க பாரு கோபி, இந்த விஷயத்தெல்லாம் நீ கவலைப்படாத, நீ கவலைப்படுறதுக்கான நிறைய விஷயங்கள் உனக்கு இருக்கு, இப்போ உன் வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு உன்னோட குழந்தைங்க வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்பட ஆரம்பிக்க வேண்டிய டைம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட கோபிக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு செந்தில், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்ற விஷயம் எதுவுமே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா செந்தில் இருந்துகிட்டு, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்டா, சொல்லப்போனா நம்ம இனியா இருக்கால, இனியாவும் இன்னும் யாரோ ஒரு பையனையும் சேர்ந்து 2 பேரும் ரோட்ல பார்த்தேன், அவங்க 2 பேரும் ரொம்பவே ஜாலியா சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. நானுமே சரி இறங்கி கேட்கலான்னு தான் நினைச்சேன், பட் இருந்தாலும் அது இனியாவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற விஷயத்தினாலதான் நானுமே உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம், இனியாவோட போக்கு சரியில்லை, அந்த விஷயத்துல இனியாவை ரொம்பவே கவனமா பாத்துக்க அப்படிங்கறத பத்தி சொல்லலாம் தான் உங்க வீட்டுக்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்க செந்தில் சொல்றாங்க. அப்ப இதை கேட்டு கோபியுமே, இங்க பாரு செந்தில், நீ வேற யாரையா பார்த்திருப்ப, கண்டிப்பா அது இனியாவா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கோபி, நானும் நேர்ல போய் பார்த்தேன்யா, ஆனா இனியா தான் அது, நான் பக்கத்துல போய் பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணேன், அது மட்டும் இல்லாம இனியாவும் அந்த பையனுக்கு நிறைய பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ பணத்தை அதிகமாக கொடுத்து செலவு பண்ணானா அது நல்லா இருக்காது, அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பொண்ணும் இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு பையனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது,
அது எனக்கு என்னமோ ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல. எதுக்கும் ஒரு டைம் உங்ககிட்ட வார்ன் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவரும் சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதே நேரம் இந்த பக்கம் இனியாவை பற்றியும் இனியாவோட லைஃப்பை பற்றியும் இப்போ தான் கோபியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவளும் பெரிய பொண்ணு ஆயிட்டால, அது மட்டும் இல்லாமல் அவள் பண்ணுற விஷயங்கள்னால அவள் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருமே டேரெக்டாக இந்த விஷயத்தை பற்றி எப்படி நம்ம பாக்கியாட்ட பேசலாமா இல்லை இனியாட்ட பேசலாமான்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே வந்து ஈஸ்வரியுமே என்னாச்சு கோபி, நீ எதுக்காக இந்த மாதிரி டென்ஷனாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஈஸ்வரி கிட்ட ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி செந்தில் வந்திருந்தா, செந்தில் என்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியா சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே இங்கே ஈஸ்வரிட்டு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. இவ அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா, இவளை இப்படியே விடக்கூடாது, முதல்ல இவ ஸ்டார்டிங்லேயே வந்து முளையிலே கிள்ளி எறியணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியா கிட்ட சண்டை போட போகிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, அவசரப்படாதீங்க, இந்த மாதிரி இந்த விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரியை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ பேசினாலும் இங்கே ஈஸ்வரி அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவங்களும் இனியாவை கூப்பிட்டு என்ன இனியா நீ பண்ணுற விஷயம் ஒன்றும் சரியில்லை, எனக்கு என்னமோ வந்து நீ யாரோ ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன், என்ன அது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியா கிட்ட போட்டு பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க இனியாவுக்கு ரொம்பவே பதட்டமாக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அங்கே செல்வி, இன்னொரு பக்கம் அங்கே பாக்கியா, வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி பேசுறத பார்த்துட்டு உடனே பாக்கியா கோவப்பட்டுட்டு என்னாச்சத்த, எதுக்காக நீங்கள் இனியாவை இந்த மாதிரிலாம் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டா, சம்மந்தலாமா அவட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து அவங்க கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே இனியாவை பார்த்து இனியா எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துருச்சு, ஒழுங்கா உண்மை சொல்லு, யார் அந்த பையன், யார் கூட நீ சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்டோன்னே இனியாவுமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் யார் கூடயும் பேசலையே அப்படின்ற மாதிரி அவங்களும் சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க கோபியுமே இல்லை இனியா நீ ஒரு பையன் கூட சேர்ந்து போயிட்டு இருந்தேன்னு சொல்லி என் கூட செந்தில் சொன்னா, யார் அந்த பையன், உன் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது கேட்டோன்னே இனியாவுமே ஆமா டாடி அவன் என் ஃப்ரெண்டு தான், சொல்லப்போனால் நாங்கள் காலேஜ் முடிஞ்ச உடனே என்ன வந்து ட்ராப் பண்ணுறக்கா என் கூட வந்திருந்தான், சொல்லப்போனால் நடந்து தான் வந்துட்டு இருந்தான், நான் தனியாகவே இருக்க முடியுமா டாடி, காலேஜில் எல்லாரும் என்கிட்ட வந்து பேச தான் செய்வாங்க, அதுக்காக எல்லாரும் என்னால் அவாய்ட் பண்ண முடியுமா, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனது இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நீங்கள் பாட்டி கிட்ட சொல்லி பாட்டி வந்து என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க, நான் என்ன தப்பாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. அவங்களும் ஈஸ்வரியை பார்த்து எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என் பசங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என் பொண்ணு எப்பவுமே சரியான முறையில் தான் இருப்பா, எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டா, அவள் எப்பவுமே சரி, அம்மாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா ஈஸ்வரிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரியுமே இங்கே பாரு பாக்கியா இப்படிலாம் விட்டுட்டு இருக்க முடியாது, பொண்ணு அவள் சாதாரண விஷயத்தில் அப்படிலாம் வந்து கேஷுவலாக அவளை விட முடியாது, அவள் என்ன பண்ணுறா என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நீ தான் தெரிஞ்சுக்கணும், இப்படி கேஷுவலாக ஒரு பையன் கூட சுத்த விட்டா முன்ன பின்ன அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறப்போ ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி கேட்குறாங்க. ஆனால் இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. என் பொண்ணு என்ன உங்கள் பையன் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்கள் பையன் தான் ஒரு பொண்டாட்டி வேணான்னு சொல்லி ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இப்போ டைவர்ஸ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி என் பொண்ணு பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, என் இனியாலாம் அப்படி கிடையாது, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா இனியா மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இனியா முன்னாடியே பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்குற இனியாவுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்ம அம்மா நம்ம மேலே இவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஆனால் நம்ம இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவங்களும் லைட்டாக கூனி குறுக்கி நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே இங்கே பாக்கியா பேசினது கேட்டு வாயே பேச முடியாமல் அவங்களும் திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு சைடு செல்வியுமே அக்கா இங்கே பாருக்கா இனியா பாப்பாலாம் அப்படி பண்ண மாட்டாக்கா, அவள் நல்ல பாப்பா, நீங்கள் அவளை பற்றி பேசிட்டு இருக்காதீங்க, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி, நீங்கள் பேசாதீங்க நீங்கள் விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரியும் சமாதானப்படுத்தி பாக்கியாவையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து ரெண்டு பேரும் செல்வி கலைச்சு விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே ஈஸ்வரி கிட்ட ஏமா இப்படி பண்ணீங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நம்பி சொன்னா இப்படி தான் பண்ணுவீங்களாமா, இப்போ பாருங்க நீங்கள் பண்ண விஷயத்தினால எனக்கு தான் கெட்ட பேர், நான் இன்னும் கெட்டவனாவே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கணுமாமா அப்படின்ற மாதிரி இங்கே கோபியும் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி நம்ம ரொம்ப ஓவராக போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி லைட்டாக கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை நாளைக்கு எப்படியோ சரி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க.